தங்கம் தென்னரசு அவர்கள் சுருக்கமா. மிக முக்கியமான தீர்மானம். அதனால தான் உங்களை சுருக்கமா பேசுங்கன்னு சொல்றேன். மிக முக்கியமான தீர்மானத்தை சுருக்கமாக பேச வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவையில் இன்று முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த தீர்மானத்தின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள திருத்தத்தினை முன்மொழிந்து கழகத்தின் சார்பில் கருத்துக்களை இந்த அவையிலே வழங்குவதற்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும், நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், பேரவைத் தலைவரான தங்களுக்கும், இந்த பேரவைக்கு 6வது முறையாக என்னை அனுப்பி வைத்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்திருக்கக்கூடிய திருச்சுழி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் நான் முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள். மாநில சுயாட்சி கொள்கைகளுக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போராடிய அந்த மகத்தான தலைவர் துயிலும் இடம் நோக்கி நான் தொழுது வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் சார்பாக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தை கழகத்தினுடைய சார்பில் வரவேற்கக்கூடிய அதே வேளையில் மிக முக்கியமானதொரு திருத்தத்தையும் நான் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் 4வது பத்தியில் முதல் தீர்மானம் கீழ்கண்டவாறு அமைந்திட வேண்டும் என்ற திருத்தத்தை நான் முன்மொழிகிறேன். இந்திய அரசியலமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகள் சமத்துவம் மற்றும் நியாயம் ஆகியவற்றுக்கு இணங்க ஒன்றிய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளின் மூலம் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசால் பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய வரி தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வினையும் அதனை ஒட்டி தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வினையும் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற இந்த திருத்தத்தை நான் இங்கே முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த அவையிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் அதனுடைய வடிவில் பொதுப்படையாக ஜெனரிக்காக இருக்கிறது. எனவே நாம் 16வது நிதிக்குழுவின் முன்பு நம்முடைய அரசின் சார்பாக ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களின் மற்றும் அரசினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் நிதி பகிர்வு என்பது 50% மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் அது குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் ஸ்பெசிபிக் அண்ட் எக்ஸ்பிளிசிட்டாகவும் இருக்க வேண்டும் என்ற வகையில் நான் இந்த திருத்தத்தை முன்மொழிந்து அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் தமிழ்நாட்டிற்கான நிதி எவ்வளவு கிடைக்கிறது அல்லது எவ்வளவு கிடைக்கவில்லை என்பதை குறித்த விவாதம் மட்டுமல்ல, மாறாக இது இந்திய கூட்டாட்சி தத்துவத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியது ஒரு விவாதத்திற்கான தீர்மானமாகவும் அமைந்திருக்கிறது. நாம் இழந்திருக்கக்கூடிய உரிமைகள் குறித்த விவாதமாக இந்த விவாதம் அமைந்திருக்கிறது. மாநில அரசினுடைய உரிமைகளுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளுக்குமான இடையேயான சமநிலை குறித்த விவாதமாகவே நான் இந்த விவாதத்தை காண்கிறேன். இந்திய கூட்டாட்சியினுடைய வலிமை எதில் இருக்கிறது என்ற கேள்வி இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை மாநிலங்களினுடைய வலிமையில் தான் அது இருக்கிறது என்பதுதான் அதற்கான உரிய பதிலாக இருக்க முடியும். நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் அதை குறித்து மிக அருமையாக சொன்னார்கள். ஒன்றிய அரசினுடைய வலிவு என்பது மாநிலங்கள் ஒவ்வொன்றினுடைய தனித்தனி வலிமையையும் கூட்டியதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிமையை தவிர, மாநிலங்களுக்கு அல்லது இருக்கக்கூடிய அந்த வலிமையினுடைய ஒட்டுமொத்த வலிமையை தவிர அது ஒன்றிய அரசிற்கான தனிப்பட்ட வலிமை அல்ல என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். மாநில அதிகாரங்கள் ஒன்றிய அரசு இன்றைக்கு அவர்கள் குவித்துக் கொள்வதால் மாநிலங்கள் இன்றைக்கு பலவீனமடையுமே தவிர ஒன்றிய அரசிற்கு அதனால் புதிய வலிமை ஏதும் ஏற்பட்டு விடாது என்று அண்ணா அவர்கள் இன்றைக்கு எடுத்துச் சொன்னதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அதை ஒட்டித்தான் கடந்த காலங்களிலும் நிதி ஆயோக் கூட்டங்களிலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த கருத்தை மிக வலிமையாக அங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சூழ்நிலை என்ன? மாநிலங்களுக்கான இருக்கக்கூடிய இந்த வருவாய் ஆதாரங்கள் குறைகிறது. சட்டம் இயற்றப்படக்கூடிய நம்முடைய கடமைகள் இன்றைக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது, நம்முடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே வேளையில் என்ன சூழ்நிலை? மாநிலத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு மாநில அரசை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது, அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாட்டை தான் இந்த தீர்மானத்திலே நாம் இன்றைக்கு விவாதிக்க வேண்டி இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், செலவு பொறுப்பு என்பது மாநிலங்களிடத்திலே இருக்கிறது, ஆனால் வருவாய் ஆதாரங்கள் யாரிடத்திலே இருக்கிறது சொன்னால் அது ஒன்றிய அரசு இடத்திலே இருக்கிறது. இந்த முரண்பாட்டை தீர்க்காமல் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சியை நாம் தீர்மானிக்க முடியாது. எனவேதான் இந்த விவாதம் இன்றைக்கு மிக முக்கியமான விவாதமாக இருக்கிறது.
பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் அனைவரும் நன்றாக அறிவோம், தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம், த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த ஸ்டேட் என்று நீங்கள், இந்த கண்ட்ரி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும். இன்றைக்கு இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபியில் 9% பங்களிப்பை நாம் தருகிறோம். மொத்த ஏற்றுமதியில் 11% பங்களிப்பை நாம் தந்திருக்கிறோம். உற்பத்தி துறையிலே நாம் முதன்மை மாநிலமாக இருக்கிறோம். தொழிற்சாலைகளிலே 11% நம்மிடத்தில் இருக்கிறது. பெண் தொழிலாளர்களுடைய பங்களிப்பில் நாம் முதன்மையாக இருக்கிறோம். நம்முடைய இயற்கை வளங்கள், குறிப்பாக மனித வளம், கல்வி அறிவு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணங்களாக இருந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு தூணாக தமிழ்நாடு இன்றைக்கு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய உண்மையான பொருளாதார வளர்ச்சி என்பது 11.19% வந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் கட்டிக்காத்து வளர்த்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு நாம் அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு. தனிநபர் வருமானங்கள் இன்றைக்கு 3.63 லட்சமாக கூடியிருக்கலாம். ஆனால் நம்முடைய மாநிலத்திலே இன்றைக்கு தொடர்ச்சியாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய நல்ல நிதி நிர்வாகங்களை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல், நம்முடைய நிதி ஒழுங்கிற்கு, பிஸ்கல் டிசிப்ளினுக்கு உரிய முக்கியத்துவம் தராமல் இன்றைக்கு நிதி பகிர்வே நம்முடைய மாநிலம் தொடர்ந்து இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நான் பலமுறை இந்த அவையிலே சொல்லி இருக்கிறேன், ஒன்றிய அரசு இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா நமக்கு வருகிறது. இதே உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ₹2.73, பீகாருக்கு ₹7.06. நான் மற்ற மாநிலங்கள் குறை சொல்லவில்லை, நீங்கள் கொடுங்கள், எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கிறது நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு இந்த புறக்கணிப்பு ஏன் என்பதுதான் தொடர்ச்சியாக என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு நம்முடைய பிஸ்கல் அட்டானமி என்பது முழுமையாக இல்லை.